சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மனோஜ் சொல்கிறாங்க இந்த சொத்தை வந்து நீங்கள் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்ருதி, ரவி, முத்து, மீனா 4 பேருமே இல்லை, பிரிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆமாம், விஜயா கிட்டே கேட்டால் அந்த வீடை தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி, உன் வீட்டை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என்னோடய அம்மா எனக்கு தந்த சொத்தை மட்டும் தான் நான் பிரிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருந்தோன்னே அந்த வக்கீல் சொல்கிறாரு, இல்லை உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எல்லாருமே பேசி முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மனம் சொல்கிறான், இப்போ நீங்கள் சொத்தை பிரிக்கலைன்னா நான் வந்து கேஸுன்னு போவேன், நான் கேஸ் போட்டால் நீங்கள் யாருமே இதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்துக்கு கோவம் வந்துடுது, பிடிச்சி அடிக்கிறாரு. எதுக்கடா இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீலும் போயிடுறான். பரசு வந்து அவங்க அப்பா வந்து உன்னை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான், ஆனால் நீங்கள் எதுக்கடா இப்படி அடிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மறுநாள் காலையில் மீனா வந்து காஃபி கொண்டுட்டு விஜய்கிட்ட வரும்போது மாமா எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வாக்கிங் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் பூஜை அறையில் போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தா அங்கே ஒரு லெட்ரு இருக்குது. அதை பார்த்து அதை பிரித்து படிக்கிறாங்க. என்னை யாரும் தேட வேண்டாம், கரெக்டான டைமில் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். முத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். மனோஜ் வந்து இங்கே தான் போயிருப்பார், வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உன்னால் தாண்டா அப்படின்னு சொல்லி மறுபடியுமே அடிக்க போவாங்க. பரசிட்டு ஃபோன் பண்ணி காட்டால் அவர் வந்து இல்லை இங்கே எதுவும் வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி எங்கே போயிருப்பாருன்னு தெரியல, நம்ம வந்து அங்கே எங்கேயும் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க, என் புருஷன் இல்லாமல் நீங்கள் வரக்கூடாதுடா, நீங்கள் 3 பேரும் தேடி பாருங்கள், அவர் இல்லாமல் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட கத்துறாங்க, இதுக்கு காரணமே நீ தான் எனக்கு பெரிய ஆர்டர் வாங்கித்தரேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்ட, அதனால தான் நான் வந்து இவ்வளோ கடனுக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ரோஹிணி வந்து இதுக்கு காரணம் நீ தான், நான் வந்து உனக்கு ஆர்டர் தான் பிடிச்சி தர முடியும், இப்படி வந்து எக்ஸ்ட்ரா கம்பெனி வைக்கணும், உனக்கு பிஏ வைக்கணும் நான் சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.